So, hi everyone. So, welcome to Vedantu channel பசங்களா. Yes. So, நம்ம நேத்து வந்துட்டு லைக் 1.3 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஏன்னா நிறைய இது பார்த்துட்டோம். இதுவே நம்ம 3 கிளாஸஸா போய்கிட்டு இருக்கேன் இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா எஸ். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடும். ஒரே ஒரு கிளாஸ்ல 1.4 will be done. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடும். பட் 1.3ல இருந்து தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸா இருக்கட்டும் 3 மார்க்ஸா இருக்கட்டும் சரிங்களா. So yes, yeah Vijay. So it is not good. Okay, good night. Yeah மக்களே. Yes. So பசங்களா, are you ready? மீதிக்கு எல்லா எக்ஸாம்ஸும் பார்க்கலாமா? Yes. So யாரெல்லாம் ரெடியோ லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எஸ் ஃபயர் எமோஜிலாம் தட்டி விடுங்க பசங்களா சரிங்களா. ஓகே எஸ் ஹாய் எவ்ரிவன். எஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ எப்பயும் போல ஒரு நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் தி டெய்லி நியூஸ். வாட் இஸ் த நியூஸ் அப்படின்னா நீட் ஜெய்க்கு ஆஃப்லைனில் நம்மளோட வேதாந்துல சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் இட். ஸோ இதுக்கான ஆன்லைன் சென்டர்ஸ் எங்கே இருக்குது, ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, சென்னையில் தான் மோஸ்ட்லி இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ சென்னை கம்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் டுட்டியூக்கரின்ல ஒரே ஒரு ஸ்கூல்ல இன்டெகிரேட்டட் கோர்சஸா அவைலபிளா இருக்கு. ஓகேவா பசங்களா. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அண்ட் அதுக்கு இப்போ 40% நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. இஃப் யூ வாண்ட் அவைல்னா அதான் 25th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுமே நீங்க எடுத்துக்கலாம். அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃப்ரீயா இருக்கு. யூ கேன் அவைல் திஸ் டெஸ்ட். எப்படி இருக்குன்னு ஒரு டைம் ட்ரை தான் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க ஒரு ஜெய் நீட் கோர்சஸ் எடுக்கிற அப்படின்னா ஓகே திஸ் இஸ் 30th ஏப்ரல் ரைட். இன்னியோட இந்த ஆஃபர் முடியுது. ஸோ நம்மளுக்கு ஒரு கோல். ஸோ இன்னைக்குள்ள ஏதாவது நீட் ஜெயில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் நீங்க வந்து ஒரு கோல்டை வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இஃப் யூ வாண்ட் கோல்னா அப்படின்னா ஓகேவா பசங்களா. ஸோ கேன் வி ஸ்டார்ட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ்? ஹரி பசங்களா. அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு சே ஒன் திங் டு யூ தட் இஸ் கால் வாட் இஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் சரிங்களா. இதுல நீ பார்க்க போறது இனிமேல் டொமைன் அண்ட் ரேஞ்ச் மட்டும் தான் மக்களே. ஓகேவா. வாட் ஆர் கோயிங் டு சி ஒன்லி டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன் சரிங்களா. ஸோ இதுல என்னென்ன மேம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப மோஸ்ட்லி கொடுப்பாங்க அப்படின்னா ஹாய் எவ்ரிவன். ஸோ டொமைன் ஃபங்க்ஷன் அவன் கொடுக்குற 2-3 டொமைன் ஃபங்க்ஷனை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் ஃபங்க்ஷன் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஃபங்க்ஷன் which is called rational function சரிங்களா. ரேஷனல் ஃபங்க்ஷன். இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் என்ன மேம் பண்ணணும்னா இட் வில் லுக்ஸ் in the form of fraction. நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு 2 பேர் இருப்பாங்க சரிங்களா. ஸோ நியூமரேட்டர்ல யார் இருந்தாலும் சரி டினாமினேட்டர்ல இருக்கிறவங்க ஷுட் நாட் ஈக்குவல் டு 0. ஒருவேளை 0வா இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு எலிமினேட் பண்ணிட்டா போதும். மீதி இருக்க எல்லாருமே உங்களோட டொமைன்ல வருவாங்க. ஜஸ்ட் அந்த டினாமினேட்டர் எந்த இடத்துல 0வா மாறுமோ அவங்கள மட்டும் எலிமினேட் பண்ணணும். தட் இஸ் யோர் டொமைன் ஃபார் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. அண்ட் செகண்ட் விஷயம் என்னது, செகண்ட் விஷயம் வந்துட்டு ஸ்கொயர் ரூட். ஓகேவா. when I'm talking about ஸ்கொயர் ரூட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா உள்ள இருக்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல அந்த ஃபங்க்ஷன் எப்பயுமே கிரேட்டர் than equal to 0வா இருக்கும். இட் இஸ் நாட் நெகட்டிவ். ஏன்னா நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாறிடும். ஸோ ஸ்கொயருக்குள்ள வர எல்லா நம்பர்ஸும் பாசிட்டிவா இருக்கணும் சரியா பசங்களா. ஸோ இந்த 2 கண்டிஷன் இட் ஷுட் பி வெரி ஸ்டேபிள். இதை வச்சு தான் நீங்க டொமைன் அண்ட் ரேஞ்சை பார்க்க போறீங்க. ஐ யூ கெட்டிங் எஸ் எவ்ரிவன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய காமன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங். எஸ் யா மக்களே யூ கேன் ஆல் chat it here. Yeah, you all getting it right? 11th biomax will be better. Yeah Navid. So now biomax will be better. Yes Lavanya. I'm all waiting for your reply. Okay. So இதுல என்ன கேட்டிருக்காங்க? எஸ் நிகிதா. யா. ஸோ இதுல என்னப்பா கேட்குறாங்க? இன் தி லார்ஜஸ்ட் டொமைன். இதுல இருக்க டொமைன் கேட்டிருக்காங்க. சி டொமைன் தான் நான் சொன்னேன். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் உங்க என்ன கண்ணுக்கு தெரியுது? ஸோ இட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் சரிங்களா. இட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன பசங்களா சொன்னேன்? இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. ஓகேவா. இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. So x square minus 5x plus 6 greater than 0. அப்ப நீங்க தான் யோசிச்சு சொல்லணும் இது எந்த இடத்துலலாம் greater than or equal to 0வா இருக்கும். You have to think and say. Everyone. So இத இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? Any idea?
இது நம்மளுக்கு என்னப்பா, இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கேன் யூ ஆல் see this is a quadratic equation? Yeah மக்களே, can you all see it is a quadratic equation? Yes, factorization பண்ணும். Perfect. So factorization பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும் பசங்களா? So you have to take it as greater than or equal to 0. 0 இருக்கலாம், no problem. So 0 இருக்கலாம், ஸ்கொயர் ரூட் குள்ள 0 இருக்கலாம், சரிங்களா? எஸ். ஸோ மக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் டேக் திஸ் டேர்ம் அண்ட் திஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 6. 6 எத்தனை நம்பர்ஸா எழுதலாம்? we can multiply 2 and 3 and 2 and 3 என்ன பண்ணா -5 வருவாங்க. so you have to put minus and minus. perfect. so last ரெண்டு பேர்த்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணா இதுதான் ஆன்சர் வரும். so x minus 2 into x minus 3 greater than or equal to 0. இதுதான் நீங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்க வேண்டிய பாயிண்ட். நீங்க என்ன இது வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, x minus 2 x minus 3 equal to 0 படிச்சிருப்பீங்க. so that x ஓட வேல்யூ 2 x ஓட வேல்யூ 3 அப்படின்னு வேலையை முடிச்சிருப்போம், கரெக்டா? பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஏன் மேம் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஒன்லி ஈக்குவல் டு மட்டும் இருந்தா பிரச்சனை கிடையாது. that is greater than or equal to, it is an inequality. inequality வந்தாலே x ஓட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும்? இன்டர்வல் பேசிஸ்ல இருப்பாங்க. ஓகே, you all getting it? it will be interval basisல இருக்கும். ஓகேங்களா? நீ இப்ப யோசிச்சு நிதானமா பதில் சொல்லணும், சரிங்களா? so if I am taking an interval, ஓகேவா? இப்போ உங்களோட டொமைன் எதா இருக்கலாம்னா -∞ இருந்து இன்ஃபினிட்டியா இருக்கலாம், ஓகேவா? so இதுல நாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். you have to restrict and say, சரிங்களா? so இப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டா when, ஓகேவா? ஒருவேளை இது ஈக்குவல் டு 0னா எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூலாம் இருக்கலாம்? ஒருவேளை இட்ஸ் வந்து இன்இக்வாலிட்டி இல்லாம ஜஸ்ட் ஈக்குவல் டு மட்டும் இருக்கு அப்படின்னா, வாட் ஆர் த கேசஸ்? வாட் ஆர் த எக்ஸ் வேல்யூஸ் யூ வில் ஹேவ்? சொல்லுங்க பசங்களா. அப்ப என்ன எக்ஸ் வேல்யூஸ் வரும்? 2 and 3 ஆப்வியஸ்லி. எஸ், அப்ப 2 and 3 இங்க போட்டாச்சு, சரிங்களா? இப்ப என்ன மேம் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலா இங்க ஏதாவது ஒரு நம்பர்ஸ், ஓகேவா? எக்ஸுக்கு பதிலா எனி நம்பர்ஸ் போடலாம். சோ தட் இந்த ரெண்டு பேர்த்தோட டேர்ம் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிரேட்டர் than or equal to 0 வரணும், சரியா? சோ தட் நம்மளுக்கு என்ன வரணும்? கிரேட்டர் than or equal to 0 வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு நோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டா x minus 2 வந்து பாசிட்டிவ் நெகட்டிவா வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியணும், ஓகேங்களா? இப்ப நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி, ஓகே, ஃபர்ஸ்ட் x minus 2க்கு பாப்போம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் we can check it for x minus 2. ஓகேவா ஓகே? சோ இந்த மாதிரி பார்த்தனா மொத்தம் 3 இன்டர்வலா பிரிஞ்சிருச்சு, சரியா? 3 இன்டர்வலா பிரிஞ்சிருச்சு. how are the intervals multiplied? இது ஒரு இன்டர்வல், சரிங்களா? -∞ இருந்து 2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்வல் என்னது? நெக்ஸ்ட் இன்டர்வல் 2 to 3. 2 to 3ங்கிறது ஒரு இன்டர்வல் and 3 to infinity. so 3 to infinity ஒரு இன்டர்வல். மொத்தம் நம்ம கிட்ட 3 இன்டர்வல்ஸ் இருக்கு, சரியா? இப்பதான் நீங்க இன்டர்வல்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஸோ ஒரு இன்இக்வாலிட்டினால இதுதான் ஸ்டெப். என்ன பண்ணும் பசங்களா? யூ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு எக்ஸுக்கு ஈக்குவல் டு 0னா ஒரு வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸை வச்சு பிரேக் டவுன் தி இன்டர்வல்ஸ். என்ன பண்ணுவீங்க? பிரேக் டவுன் தி இன்டர்வல்ஸ். ரிப்பீட் வித் மீ பசங்களா. ஸோ பிரேக் டவுன் தி இன்டர்வல்ஸ். இன்டர்வல்ஸை நம்ம பிரேக் பண்ணுவோம், சரியா? பிரேக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேல்யூஸை பார்ப்போம், ஓகேங்களா? எஸ். ஸோ நவ் யூ ஹாவ் டு கெஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ -∞ to 2வா இருந்துச்சு அப்படின்னா, -∞ to 2வா இருந்துச்சு அப்படின்னா, வாட் இஸ் யுவர் x minus 2 and x minus 3 will be? அதுக்கு என்னமா அர்த்தம்னா ஒண்ணுமே இல்லை. இந்த இன்டர்வல்குள்ள ஏதாவது ஒரு நம்பர், எனி நம்பர் யூ கேன் சே. இப்போ -∞ இருந்து 2க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நம்பர்? -∞ to 2. Any one number. Give example one number which lies between -∞ to 2. One எப்படிரா வரும்? 1 வரும். Yes, of course. 1 வரும். So if you put 1 here, xக்கு பதிலா இங்க 1 போடுங்க பசங்களா, சரியா?
இப்போ எக்ஸுக்கு பதிலாக சப்போஸ் 1 போட்டு பாருங்க. சப்போஸ் 1 போட்டு எனக்கு சைன் மட்டும் சொன்னா போதும், ஆன்சர் வேண்டாம். ஐ நீட் ஒன்லி சைன். சரிங்களா? ஸோ நீங்க 1 போட்டோன்னா இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கும். எஸ், 1 minus -2 it is negative. அண்ட் இந்த இடத்துல 1 போட்டாலும் நெகட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் இட் வில் பி பாசிட்டிவ். அப்போ டோட்டலி இவ ரெண்டு பேர்த்தோட டேர்ம் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும். பிகாஸ் நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்னா வில் பி கிரேட்டர் than or equal to 0. கரெக்டா? ஸோ -∞ to 2 உன்னோட இன்டர்வலா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் பாசிட்டிவா இருக்கும். சரியா பசங்களா? அண்ட் சேம் அதே மாதிரி 2 to 3 க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் புட் 2.5 as an example. ஜஸ்ட் சைனை மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? வேற எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். இவங்க ரெண்டு பேர்த்தோட சைன் என்னவா இருக்கும்? 2.5 போட்டீங்கன்னா இது பாசிட்டிவாகவும் இது நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் இன்டூ நெகட்டிவ் இட் வில் பி நெகட்டிவ். ஸோ it will be less than 0. Will be less than 0. சரியா? எஸ். யா, பர்ஃபெக்ட் ஆன்சர். இப்போ இதுவே 3 to infinity. 3 to infinity-ல what is your x minus 2 to x minus 3 will be? இது என்னவா இருக்கும் பசங்களா? இட் வில் பி கிரேட்டர் than or equal to 0. ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ கிரேட்டர் than or equal to 0. ஓகேவா? எஸ் மக்களே, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு வேணுது கிரேட்டர் than or equal to 0 தான். சரியா? அப்போ கிரேட்டர் than or equal to 0னா எந்த இன்டர்வல்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது கிரேட்டர் than or equal to 0னா? -∞ to 2 அண்ட் 3 to infinity இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுல 2 and 3 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன் 2 and 3 இன்க்ளூட் பண்ணிக்கலாம்? when you put 2 you will get 0 as your answer. when you put 3 you will get 0 as your answer. so 2 and 3 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன மேம்? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா your final answer will be -∞லேருந்து 2 வரைக்கும். ஸோ the 2 is also included. அதுக்கப்புறம் 3லேருந்து infinity வரைக்கும். ஸோ this is your answer. ஸோ உங்களோட டொமைன் என்ன பசங்களா? அப்போ இதுதான் உன்னோட டொமைன். டொமைன்னா என்னது? அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் வந்து இந்த ஒரு டொமைன்ல இருந்தா மட்டும்தான் ஃபங்க்ஷனா இருக்கும். இல்லைன்னா நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே? ஸோ இந்த டொமைன்ல இருந்து மட்டும்தான் நீங்க நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா அவன் ஃபங்க்ஷனா வருவான். இல்லைன்னா நாட் அ ஃபங்க்ஷன். எவ்ரிவன் காட் இட்? எஸ், எவ்ரிவன் கெட்டிங் இட்? ஹவு வி சால்வ் இன்இக்வாலிட்டிஸ்? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஐ நோ இன்இக்வாலிட்டி இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் கிளியர் இதுல கிளியர்னா பர்ஃபெக்ட். ஓகே, வெரி குட், வெரி குட். யா மக்களே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? யா, ஸோ திஸ் இஸ் ஆர் நெக்ஸ்ட் சம். இந்த நெக்ஸ்ட் சம்க்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்றேன். சில ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? சில ஃபங்க்ஷன்ஸோட ரேஞ்ச் உனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, 2 எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனோட ரேஞ்சு நீங்க தெரிஞ்சே ஆகணும். ஓகேவா? trigonometric functions oda range you have to know it. So okay, the range வரப்போ நான் explain பண்ணிக்கிறேன். இப்போ domain தானே. So domain க்கு போய்க்கலாம் பசங்களா. சரியா? domain, can you notice this is a rational function? Can you notice your f of x is a rational function? rationalனா என்ன நம்மளுக்கு இருக்கு? denominators இருக்கு. சரியாப்பா? trigonometry வேண்டாமா? ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு டினாமினேட்டர்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன் பசங்களா? டினாமினேட்டர்ஸ் 0வா இருக்கக்கூடாது. ஓகேவா? அவங்கள தவிர மற்றவங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆர்ல எந்த இடம்லாம் 0வா ஆகுமோ அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். டூ யூ நோ வேர் திஸ் டினாமினேட்டர் பிகம் 0? ஓகேவா? உங்க யாருக்காவது தெரியுமா இந்த டினாமினேட்டர் எந்த இடத்துல 0வா மாறும்னு? நோ ஐடியா, ரைட்? எந்த இடத்துல 0வா மாறும்னு ஐடியாவே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இவன் ஃபர்ஸ்ட் 0க்கு ஈக்குவேட் பண்ணி செக் பண்றோம். ஓகே, ஸோ 1 minus 2 cos x is equal to 0வை ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்க 2 அந்த சைட் போனா இட் வில் பி பிளஸ். ஸோ இங்க இருக்கிற 2, ஸோ 1 is equal to 2 cos x. ஸோ cos x is equal to 1/2. இந்த 1/2வையும் காஸ்ல எழுதலாம். how could you write it? நோவா? ஏன் லாவண்யா, what happened? yes, so இந்த 1/2 காஸ்ல எப்படி எழுதுவீங்க? while multiplying by 0 it will become 0. why should you multiple with 0? ஏன் 0 கூட மல்டிபிள் பண்ணும்? நான் என்ன கேக்குறேன்னா டினாமினேட்டர் எந்த இடத்துல 0வா மாறும்னு கேக்குறேன். ஓகே, ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் மல்டிப்ளிகேஷன்.
எந்த இடத்துல ஜீரோவா மாறும்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? யூ ஹேவ் டு செக் இட் வேர் இட் பிகம் ஜீரோ. அந்த ஜீரோவா வாங்குற எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனை டெலீட் பண்ணிடணும். ஓகே? ஸோ 1/2 காஸோட ஆங்கிள் வரும். வாட் ஆங்கிள்? ஸோ எந்த ஆங்கிள் நம்மளுக்கு காஸோட வேல்யூ 1/2ன்னு வரும்? யா, எனி ஒன். எந்த ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு காஸ் 1/2ன்னு வரும்? ஐ ஹோப் இட் இஸ் காஸ் 60. cos 60ல நம்மளுக்கு 1/2 is your answer. cos 60 is your 1/2 answer. கரெக்ட்டுங்களா? அப்போ cos x is equal to cos pi/3. cos x is equal to cos pi/3. ஓகே, நான் இன்னொரு கிளாரிட்டி உனக்கு கொடுக்க விரும்புறேன். ஓகே, ஃபைன். டன். சரிங்களா மேம்? இந்த cos 60க்கு மட்டும்தான் pi/2 அப்படின்னு கேட்டீங்கன்னா cos 60க்கு மட்டும்தான் 1/2 will be answer ஆனா நோ. cos 60க்கு மட்டும் கிடையாது, நிறைய ஆங்கிள்ஸ்க்கு இருக்கு. என்னென்ன ஆங்கிள்ஸ் நான் சொல்றேன். cos 180 minus 60. I hope 180 minus 60 வராது. -180 minus 60 na minus 1/120 வரும். ஓகேவா? So you will get 240 plus 60. சரிங்களா? 240 plus 60 cos 240 minus 60. ஓகேங்களா? and cos 240 this is 360 actually. Okay, this is 360 minus 60 and 360 ஓட அடுத்த மல்டிபிள்ஸ் 720 plus 60 and cos 720 minus 60. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு 1/2 தான் ஆன்சர். சரிங்களா மேம்? இது எப்படி வந்துச்சு? ஐ couldn't know how it comes அப்படின்னா இதெல்லாமே நீ ட்ரிக்னாமெட்ரியில படிப்ப. ஸோ வாட் இஸ் இட்னா யூ ஹாவ் அ கிராஃப். ஓகேவா? உங்களுக்கு குவாட்ரண்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த குவாட்ரண்ட்ல நான் ஒரு ஆங்கிள் சொல்றேன். ஓகே? So it is actually trigonometry எடுத்துட்டு அதை எடுத்துக்கணும். சாரி. So it is 0. ஓகே, இந்த லைன் வந்து 0 ஆங்கிள்ல இருக்கும். ஓகேவா? இந்த லைன் வந்து 90 டிகிரில இருக்கும் கரெக்டா, y ஆக்சிஸ். அண்ட் இந்த ஆக்சிஸ் வந்து கரெக்டா 180 டிகிரில இருக்கும் டிகிரிஸை மெஷர் பண்ணீங்கன்னா. அண்ட் இந்த இடத்துல இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இது 260. அகைன் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சா, ஒரு லைன் ஃபுல் ரவுண்ட் அடிச்சு திருப்பி இதே இடத்துல வந்துச்சுன்னா அது 360 இருக்கும். ஸோ இட் இஸ் அகெயின் இப்படி மல்டிபிள் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா பசங்களா? இப்போ என் கொஸ்டின் என்னன்னா 60 டிகிரி. ஓகேவா? 60 டிகிரிக்கு ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? இட் வில் பி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இதுல எந்த குவாட்ரண்ட்ல நம்மளுக்கு இருக்கும்? எனி ஐடியா? 60ங்கிற ஆங்கிள். நான் உனக்கு எல்லா குவாட்ரண்டோட பவுண்டரி பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். அப்போ 60 எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? From which quadrant it will be lying out? எந்த குவாட்ரண்ட் பசங்களா? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா? 16 0 கோஇன்சிட் பண்ணும். அது கோஇன்சிட் பண்ணிட்டு போகுது டிபி. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ நம்மளுக்கு 60ங்கிறது இந்த இடத்துல இருக்கும், ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இடத்துல இருக்கும். கரெக்டுங்களா? சரிங்களா? இப்போ இந்த காஸ், இந்த லைன், இந்த காஸ் 60 தான் நம்மளுக்கு 120. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த லைன்ஸ் ரொட்டேட் ஆகுது. ஒருவேளை திருப்பி இப்போ இதே லைன் இங்க 120. ஓகேவா? இதே லைன் இங்க 120க்கு இருக்கு. ஓகேவா? 120க்கு இருக்கு. விச் மீன்ஸ் என்ன மேம் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 பேஸ் லைன் யாரெல்லாம் பேஸ் லைன், எக்ஸ் ஆக்சிஸோட லைன் யாரு? ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸோட லைன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான். எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள்ஸ் யாரு? 360, 0, 180. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள்ஸ். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள்ஸ் கூட நீங்க என்ன போட்டாலும் உனக்கு வேல்யூ மாற போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் 60 இட் இஸ் ஓகேவா? காஸ் 0 ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இது 60 அப்படின்னா இதோட வேல்யூ 120 இருக்கும். ஓகேங்களா? இதுவே 180 கூட நான் இதை மெஷர் பண்ணி சொல்லலாம். 180 கூட நான் மெஷர் பண்ணி சொல்லலாம். ஸோ 180 கூட பிளஸ் 60 போட்டாலும் சரி, மைனஸ் 60 போட்டாலும் சரி, யூ வில் கெட் 1/2. ஆங்கிள் என்னமோ 1/2 தான், ஆனால் 180 யூஸ் பண்ண இங்க மைனஸ் வந்துடும். இங்க ரெண்டு பேருக்கும் -1/2 -1/2ன்னு வரும். ஓகேங்களா? இதுவே 360 யூஸ் பண்ற, 360 பிளஸ் 60 போட்டாலும் சரி, 360 கூட -60 போட்டாலும் சரி, இதோட ஆன்சர் 1/2 தான். ஓகேங்களா?
அப்ப 60ங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ. அதுக்கப்புறம் 180 கூட பிளஸ் ஆர் மைனஸ், ஆர் 360 கூட பிளஸ் ஆர் மைனஸ், வேல்யூ வில் பி சேம். ஆனா 180 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் சைன் வரும். ஸோ -1/2ன்னு ஆன்சர் வரும். நம்மளுக்கு தேவை 1/2 ஆன்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும். ஓகேவா? 1/2 ஆன்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா இந்த 0 கூட வரும், நெக்ஸ்ட் 360 கூட வரும். ஸோ தட் அது 360யோட மல்டிபிள்ஸ் கூட யாரை நீங்க 60 ஆட் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி ஆன்சர் வில் பி 1/20. ஓகேவா? 1/2. இதை வந்து உங்களுக்கு நான் தேர்ட் சாப்டர்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸசைஸா தேர்ட் சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. சரிங்களா? சரியா பசங்களா? ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி, ஸோ இந்த இடத்துல நான் அந்த 1/2 மட்டும் இருக்கு. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு எந்த இடத்துலலாம் 1/2 வரும் நான் ஆல்ரெடி சொன்னேன். எந்தெந்த இடத்துலலாம் வரும் பசங்களா? π/3 which is 60ங்கிற இடத்துல வரும். நெக்ஸ்ட் 360 கூட பண்ணா வரும், 360யோட மல்டிபிள்ஸ் கூட பண்ணா வரும். சரிங்களா? 360 எப்படி மேம் எழுதுவாங்க? 360 ரேடியன்ட்ல 2π அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, how will you write it? It is 2π. 360 நம்ம 2π அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப 2πயோட மல்டிபிள்ஸ் 2nπ. 2πயோட மல்டிபிள்ஸ் என்னது? 2nπ. 2nπ கூட நீங்க பிளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் 1/2 வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் 2nπ பிளஸ் ஆர் மைனஸ் π/3. இந்த ஒரு லைனுக்கு நான் உனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் தர வேண்டியதா இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ், ஏன்னா உங்களுக்கு இது புரியாது. கரெக்டா? ட்ரிகனாமெட்ரிக்ல உங்களுக்கு நான் அதை டீடைல்டா சொல்றேன். சரியா பசங்களா? 240 வராது. 240 ஓன் கம். 240ன்னு ஒரு ஆங்கிள் கிடையாது, சாரி. ஸோ இட் இஸ் 270 ஆக்சுவலி. ஓகேவா? 90யோட மல்டிபிள் 0, 180, 180, 270, 360. இதுதான் ஆங்கிள்ஸோட குவாட்ரண்டோட மெஷர்மெண்ட். சரிங்களா பசங்களா? இதெல்லாமே ட்ரிகனாமெட்ரியில இன்னும் கொஞ்சம் நீங்க டீடைலா படிப்பா, அப்போ உனக்கு புரியும். ஓகே, நவ் யூ கெட்டிங் இட் ரைட். ஸோ எக்ஸுக்கு இப்போ புரியுதுல, எக்ஸுக்கு 2nπ பிளஸ் ஆர் மைனஸ் π/3 ஏன் போட்டிருக்காங்கன்னு. ஏன்னா இது எல்லா இடத்துலயும் அது 1/2ங்கிற ஆன்சர் தான் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ டொமைன் என்னது? வாட் வில் பி அ டொமைன்? டொமைன்னா நான் ஆர்ல இருந்து இவங்க எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஆர்ல இருந்து இவங்க எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் மை டொமைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டொமைன். எவ்ரிவன் காட் இட்? என்னோட ஆர்ல இருந்து 0 வரது எல்லாத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் மை டொமைன்ரா. ஓகேவா? ஸோ மை லார்ஜஸ்ட் டொமைன் இஸ் r minus 2nπ plus r minus 3. சரியா பசங்களா? எஸ், ஸோ குட். ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணுறீங்க. ரியலி லைக் யூ. யா, ஓகே டன். Next comes இன்னொரு ஃபேக்டர் கால் ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்ன மேம் அப்படின்னா, டொமைன் அப்படின்னா எக்ஸுக்கு என்னெல்லாம் போட முடியுமோ தட் இஸ் டொமைன். எக்ஸுக்கு இந்த வேல்யூஸ்லாம் தான் போடணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அது பேரு டொமைன். ரேஞ்ச்னா ஆன்சர்ஸ், உனக்கு f(x)ஓட ஆன்சர்ஸ் எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், எந்த ஒரு எல்லைக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ரேஞ்ச். சரிங்களா? அப்ப f(x) கடைசியில எங்க வந்து நிற்கும் அப்படின்றது. இதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் உனக்கு தெரியணும். யூ ஹாவ் டு நோன் சம் ஃபேக்டர்ஸ். அந்த நோன் ஃபேக்டர்ஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம். சரிங்களா? sin x-ஓட ரேஞ்ச் உனக்கு தெரியணும். ஓகேவா? sin x-ஓட ரேஞ்ச் தெரிஞ்சுக்கணும். sin x-ஓட ரேஞ்ச், இந்த x-க்கு நீங்க என்ன வேல்யூஸ் போட்டாலும் சரி sin x-ஓட ஆன்சர் எதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 1 and -1 நடுவுல மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா? sin x-ஓட ரேஞ்ச் என்ன பசங்களா? இட் வில் பி -1 to 1. யா பசங்களா? ஸோ இட் வில் பி -1 to 1. ஓகே, யா மக்களே, யூ கெட்டிங் இட்? sin x-ஓட ரேஞ்ச் புரிஞ்சிருச்சா பசங்களா? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் -1 to 1. பர்ஃபெக்டா? ஸோ சம்ஸுக்கு போலாமா? Find the range of the function 1/1 minus 3 cos x. 1/1 minus 3 cos x. சரிங்களா? இதோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உனக்கு தெரியாது. ஓகேவா? இதோட ரேஞ்ச் என்னன்னு தெரியாது. நான் சொன்ன ஃபேக்டர், இதுல உனக்கு நான் சொன்ன ஃபேக்டர் எங்க இருக்கு பசங்களா? நான் 2 விஷயம் தான் சொன்னேன். cos x-னா என்ன, sin x-னா என்ன, இந்த 2 விஷயம் தான் சொன்னேன். கரெக்டா? இதுல யார் இருக்கா? whether it is cos x available or sin x available.
யாரு பசங்களா நம்ம கிட்ட இருக்காங்க? cos x இருக்காங்களா, sin x இருக்காங்களா? கொஸ்டினை பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் ஃபேக்டர்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். கொஸ்டினை நம்மளே கொண்டு வர போறோம். எஸ் cos x ரைட். அப்போ cos x சரிங்களா. நாம என்ன சொன்னோம்? cos x ஓட ரேஞ்சு 1 to 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? cos x எப்பயுமே 1க்கும் -1க்கும் நடுவுல தான் இருப்பாங்க. ரேஞ்ச்னா என்னது? இட் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 to 1. cos x உடைய எல்லா வேல்யூவும் -1/1 குள்ள தான் இருப்பாங்க. சரியா பசங்களா? now you have to prove it. இத क्वेश्चनா கொண்டு வரணும். சரிங்களா? क्वेश्चनல cos x இருக்கா, 3 cos x இருக்கா? யா क्वेश्चनல cos x இருக்கா, 3 cos x இருக்கா பசங்களா? ஒவ்வொரு விஷயமா பண்ணணும். we have to do it everything. எல்லா விஷயமும் திருப்பி திருப்பி பண்ணணும். யா 3 causes. அப்ப 3 cos x-க்கு என்ன மேம் பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிபிள் வித் 3. ஓகேவா? 3 causesனா என்னது? ஜஸ்ட் மல்டிபிள் பை 3. 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க எல்லாத்தையும். சரிங்களா? so it is -3 cos x then 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா இது -3 cos x. it is not only 3, it is -3. ஸோ திருப்பி நீங்க மைனஸால மல்டிபிள் பண்றீங்க. ஆனா இன்இக்வாலிட்டியில மைனஸால மல்டிபிள் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஏன் மேம்னு கேட்டீங்க. இப்போ வந்து 3 இஸ் கிரேட்டர் தன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4. இது எல்லாத்துக்குமே தெரியும்ல. 3 வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4. ஆனா இப்போ ஒரு மைனஸை நான் மல்டிபிள் பண்றேன். -3யும் -4 கம்பேர் பண்ணா -3 -4 விட அதிகம். சரியா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு மைனஸால நீங்க ஒரு இன்இக்வாலிட்டியை மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதோட இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். ஸோ லெஸ் தன்னா இருந்தா அது கிரேட்டர் தன் ஈக்குவல் டுவா சேஞ்ச் ஆகணும். சரிங்களா? இப்போ வந்து நான் மைனஸால மல்டிபிள் பண்றேன். ஸோ மை இன்இக்வாலிட்டி ஷுட் பி சேஞ்ச்ட். ஸோ 3 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -3 cos x மைனஸால மல்டிபிள் பண்ணிட்டேன். சரியா பசங்களா? எஸ். நவ் இப்போ என்ன இருக்கு? அது கூட முன்னாடி ஒரு 1 ஆட் ஆயிருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஆடட் வித் 1. எல்லாத்தையும் 1ஆல ஆட் பண்ணிருக்காங்க. 1ஆல ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுதான்னு நீங்க கெஸ் பண்ணி பார்க்கணும். யூ ஹேவ் டு ட்ரை அண்ட் see. ஓகேவா? 3 is greater than or equal to 4. we know that. இப்போ ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணுங்க. இது 1 ஆட் பண்ணா 4 வரும், இது 1 ஆட் பண்ணா 5 வரும். இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரு நம்பர்ஸ் ஆட் பண்ணா சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் எவ்ரிதிங் பை 1. எல்லாத்தையும் 1ஆல ஆட் பண்றேன். So when I'm adding with 1 plus 3 greater than or equal to 1 minus 3 cos x greater than or equal to 1 minus 3. So the answer 4 and the answer -2. Everyone clear? Okay. Here comes our next process. Yes, Nova, what happened? Yeah, Pasila, what happened? Okay. லெட் மீ சி. இப்போ இவனுங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 1க்கு கீழே இருக்கு. ஓகேவா? 1க்கு கீழே இருக்கு. ஸோ எவ்ரிதிங் நீங்க எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? 1/ன்னு டிவைட் பண்றீங்க. எல்லா விஷயத்தையும் 1/, டிவைட் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே சேம் விஷயம் தான். 3 வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4. ஆனா 1/3 வில் பி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1/4. யூ கேன் செக் இட். 1/3 ஓட ஆன்சர் வந்து 0.333 சம்திங். ஆனா 1/4 ஆன்சர் 0.25 தான். ஸோ 25 விட 33 அதிகம் தான். ஓகேவா? அப்போ நான் 1/, அதாவது ரெசிப்ரோகேட் பண்ணேன் அப்படின்னா மை இன்இக்வாலிட்டி வில் சேஞ்ச். ஓகே, மை இன்இக்வாலிட்டி வில் சேஞ்ச். ஸோ இது எல்லாத்தையும் நான் ரெசிப்ரோகேட் பண்றேன். ரெசிப்ரோகேட் பண்ணா இட் பிகம்ஸ் 1/4 greater than or equal to 1 minus 3 cos x greater than or equal to -1/2. Everyone got it? இப்போ ரெண்டு இன்இக்வாலிட்டி தனித்தனியா பிரிச்சிரு. ரெண்டு பேத்தையும் தனித்தனியா பிரிச்சிருங்க. சரிங்களா? yes, it will change on reciprocal. so 1/4 less than or equal to 1 minus 3 cos x. சரிங்களா? and இது 1 minus 3 cos x will be less than or equal to 1/2. ஓகேவா பசங்களா? ஓகே, now it's our process. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான், கொஸ்டின் டன். சரியா? so it is 1/, actually it is 1/. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்றாங்க? இதுதான் நம்மளோட கொஸ்டின். இதுதான் உன்னோட கொஸ்டின். உன்னோட கொஸ்டின் என்ன அர்த்தம்? உங்க கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 1/4 அதிகமா இருக்கும். ஓகேவா? so this is your real domain. okay,
So this is your infinity to infinity. இப்போ நம்மளோட breakthrough point என்ன, breaking point என்னது, நம்மளோட breaking point 1/2 minus 1/2. சரிங்களா, minus 1/2 இந்த இடத்துல இருக்கு, 1/4 இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, இப்போ அவன் என்ன சொல்றான், 1/4 அதிகமா இருக்கணும். 1/4 அதிகமா இருக்கணும்னா எந்த ரேஞ்ச், அதிகம் கிரேட்டர் தென் அப்படின்னாலே ரைட் சைட் ஷேட் பண்ணும். ஸோ இட் இஸ் இது ஓகேவா. இதுவே பார்த்தீங்கன்னா இது -1/2 லெஸ் தென் இருக்கு. லெஸ் தென் மீன்ஸ் யூ ஹேவ் டு ஷேட் தி லெஃப்ட் சைட் ரீஜியன். ஸோ லெஸ் தென் அப்படின்னா லெஃப்ட் சைட் ரீஜியன். சரிங்களா, அப்போ இதுதான் நம்மளோட வேலை. ஓகேவா. ஸோ அதோட ரேஞ்ச் என்ன பசங்களா, ஸோ அதோட ரேஞ்ச் என்னவா இருக்கு, வாட் இஸ் யர் ரேஞ்ச். ஸோ இட் இஸ் -∞ ஓகே, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் போடும். ஈக்குவல் டு இல்லைன்னா parenthesis யூஸ் பண்ணும். யூ ஆர் ஹேவிங் ஈக்குவல் டு, ஸோ 1/2 இன்க்ளூட் ஆகும். ஓகே, யூனியன் 1/4 to infinity. Everyone got it? புரியுதா பசங்களா? Yes, I know it is a little tough. Anyone finding it is tough, let me know. Yes, everyone got it? So the final answer கேட்டிங்கன்னா இதுதான் இதோட final answer. So the range is -∞ to -1/2 and 1/4 to infinity. Okay வா பசங்களா? You all getting it? How? Perfect. Okay. Okay. Here comes the next problem. சரியா, இதுல என்னென்னலாம் நோட் பண்ண வேண்டியதா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன், இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் சம், காம்பினேஷன்ல இருக்கு. இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் இருக்கு. யாருக்கெல்லாம் கண்ணுக்கு ஸ்கொயர் ரூட் தெரியுது, ஸ்கொயர் ரூட் ஒருத்தங்க இருக்காங்க. அண்ட் அகைன் இட் இஸ் ஃபிராக்ஷன்லயும் இருக்கு. ஸோ ரெண்டு பேத்துக்கும் பொதுவா இருக்கிற ஆளா பார்த்து தான் நீங்க சூஸ் பண்ணணும். சரியா, ரெண்டு பேத்துக்கும் பொதுவா இருக்க ஆளா பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா இல்ல டெசிமல் எடுத்துக்கலாமா, இட் இஸ் யோர் விஷ். ஸோ ஃபிராக்ஷன்ஸ்னாலும் நோ ப்ராப்ளம், ஸ்கொயர் ரூட்னாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் டு டேக் ஃபர்ஸ்ட் ரூட் ஃபர்ஸ்ட். ஆமாம், ரூட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ஸை கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா, எஸ், டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் டேக் தி ரூட் வேல்யூ. ஓகேங்களா, ரூட்ல என்ன இருக்கு, 9 - x². ரூட் அப்படின்னா என்ன பசங்களா, ரூட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிரேட்டர் than ஆர் ஈக்குவலோ 0வா இருக்கணும். ஓகேவா, இப்போ நான் நியூமரேட்டர் இட் ஷுட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா, நியூமரேட்டர் இந்த ரூட்குள்ள இருக்கிறவங்க கிரேட்டர் than ஆர் 0வா இருந்தாகணும். ஆமா ரைட், எஸ். ஸோ இப்போ யோசிச்சு சொல்லுங்க, இது எப்போ கிரேட்டர் தான், யூ ஹாவ் டு செப்பரேட் திஸ். இது எப்படி செப்பரேட் பண்ணலாம், a² - b² ஃபார்முலா. கரெக்டா, a² - b² ஃபார்முலா, யூஸ் a² - b² ஃபார்முலா மக்களே. ஸோ திஸ் இஸ் a and this is b. ஸோ a² - b² will be a plus b into a minus b. சரிங்களா, அப்போ 3 - x 3 plus x greater than or equal to 0. ஓகே, யூ ஹாவ் டு நோ திஸ். இப்போ நீங்க தான் செக் பண்ணி சொல்லணும். ஸோ பிரேக்கிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா -3யும் 3யும் தான் பிரேக்கிங் பாயிண்ட். சரியா, இது இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. யூ ஹாவ் டு திங்க் அண்ட் சே. ஸோ எதெல்லாம் போட்டா நம்மளுக்கு அது கிரேட்டர் than equal to 0வா வரும். when you put which values it will be greater than equal to 0. ஏன் மக்களே, ஸோ இதுல எந்த வேல்யூஸ் போட்டா நம்மளுக்கு இது ரெண்டுமே பாசிபிள், கிரேட்டர் than equal to 0 வரும். ஓகேவா, செக் அண்ட் சே. ஸோ இதுக்கு பதிலாக -2 போட்டு பாருங்க, இதுல 0 போட்டு பாருங்க. அண்ட் ஐ பெட் யூ கேன் புட் 6 ஹியர், ரைட். ஸோ இங்க -2 போட்டீங்கன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆன்சர் வந்து நம்மளுக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஸோ பாசிட்டிவா இருக்கும். செகண்ட் டேர்ம் நம்மளுக்கு என்னவா இருக்கும், -2ன்னு போட்டீங்கன்னா யூ வில் கெட் பாசிட்டிவ். -2 வராது, -4 தானே வரும். எஸ், யூ won't get -2 here. சாரி. ஸோ -4ன்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட்
பாசிட்டிவ் பட் செகண்ட் டேர்ம் நெகட்டிவ்னு வரும். ஸோ இது வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? இந்த ரீஜன் யூஸ் பண்ணீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். இந்த ரீஜன்லயும் அப்ப இது நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? இந்த ரீஜன்லயும் அது நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ ஹியர் இட் இஸ் பாசிட்டிவ். அப்ப எந்த ரீஜன்ல அவங்க பாசிட்டிவா இருக்காங்க பசங்களா? -3க்கும் 3க்கும் நடுவுல மட்டும்தான் this two values become positive. ஓகேங்களா? செக் பண்ணி பாத்தீங்களா மக்களே? ஸோ your x lies between -3 to 3. ஓகேவா? -3க்கும் 3க்கும் நடுவுல இருந்தா மட்டும்தான் it will be positive. சரிங்களா? செகண்ட் கேஸ் என்னது? it is square root of x square minus 1. So x square minus 1 greater than or equal to 0. So x plus 1 into x minus 1 will be greater than or equal to 0. So same breaking through point greater than or equal to 0 வரக்கூடாது. ஓகேவா? equal to 0 வராம equal to 0 வரக்கூடாது. ஓகே, பிகாஸ் ஈக்குவல் டு 0 மாறிச்சுன்னா அது டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. ஸோ கிரேட்டர் தென் 0 மட்டும் தான் நம்மளோட ஒரே பாசிபிலிட்டி. அப்போ கிரேட்டர் தென் 0 மட்டும் செக் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் -1 and 1. ஓகே, நவ் யூ செக் இட். ஸோ இப்போ செக் பண்ணி சொல்லுங்க பசங்களா. நவ் வி செக் இட். -2 போட்டனா -2 + 1 நெகட்டிவ் and negative into negative positive. Okay, when you put 3 போட்டனா you will get positive. Yes, so it becomes negative. அப்ப எந்த ரீஜன் வரும் பசங்களா? which region it will be falling through? so எந்த ரீஜன்ஸ்க்கு வரும்ங்க? so இந்த கேஸ்ல your x belongs to -infinity to -1 and 1 to infinity. இந்த கேஸ்ல ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேத்தையும் டிவைட் பண்றீங்க. நம்ம நியூமரேட்டருக்கு தனியா கண்டுபிடிச்சிட்டோம், டினாமினேட்டருக்கு தனியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா டொமைன் அப்படின்னா ரெண்டு கேஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். போத் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் தான் நீங்க சூஸ் பண்ணும். சரிங்களா? அப்ப ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் பார்க்கணுமா? எஸ், நவ் யூ ஹேவ் டு டிரா தி ஹோல் இன்டர்வல். ஓகேவா? இந்த டிராயிங்ல எதுவுமே இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு அப்சர்வ் இட். நீங்க தான் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்கிற எல்லா பிரேக் த்ரூ பாயிண்ட்டும் எழுதிக்கோ. ஸோ இட் இஸ் -3 -1 1 3 இன்ஃபினிட்டி. இதுதான் பிரேக்கிங் த்ரூ பாயிண்ட். கரெக்டுங்களா? நியூமரேட்டரோட ஷேடிங் ரீஜியன் என்ன பசங்களா? வாட் இஸ் தி நியூமரேட்டர் ஷேடிங் ரீஜியன்? ஸோ உங்களோட நியூமரேட்டரோட ஷேடிங் ரீஜியன் இந்த இடம் -3 3 வரைக்கும். கரெக்டா பசங்களா? எஸ். டினாமினேட்டரோட ஷேடிங் ரீஜனை கீழே ட்ரா பண்றேன். ஓகே, ஒயிட்ல ட்ரா பண்றேன். so that you can see the intersection. ரெண்டு பேத்துக்கும் காமனா இருக்கிறவங்க யார் யாரு? இப்ப சொல்லுங்க பசங்களா, ரெண்டு பேத்துக்குமே காமனா இருக்கிறவங்க யாரு? கேன் யூ லுக்? ரெண்டு பேத்துக்கும் காமனா இருக்கிறவங்க இந்த ரீஜன்ல மட்டும்தான் ரெண்டு பேரும் காமனா இருக்காங்க. கேன் யூ see? அந்த ரீஜன்ஸ்ல மட்டும் தானே பசங்களா ரெண்டு பேரும் காமனா இருக்காங்க. அப்படின்னா வாட் இஸ் யுவர் டொமைன்? ஸோ இட் இஸ் -3ல இருந்து -1 வராது. ஓகே, அண்ட் 1ல இருந்து 3 வரைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டொமைன். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ -3 to -1 union 1 to 3. So finally your x belongs to this interval. Clear? Anyone? Any doubt? ஞாமகளி, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இனி ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சா என்ன? நோ டவுட்ஸ்? ஓகே ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். புரிஞ்சதுல பசங்களா? அவ்வளவுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்சில் இப்படிதான் கேட்க போறாங்க. மிஞ்சி போனா ஸ்கொயர் ரூட் இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் சைன் அண்ட் காஸ் வச்சு கேட்பாங்க. தட்ஸ் இட். ஓகே, எஸ் மகளே. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ யூ ஆல் நோ அபவுட் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இது கொடுத்துருப்பான். ஓகேவா? இட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்க படிச்சதோட டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகே, எஸ். ஸோ இந்த எஃப்க்கு என்ன மேம் அர்த்தம்? இந்த எஃப்க்கு என்ன அர்த்தம்? எஃப்குள்ள யார் இருப்பா? எஃப்குள்ள பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸை குறிக்கும், செகண்ட் நம்பர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸை குறிக்கும். எக்ஸ் போட்டா அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறது. அப்ப ஜிக்குள்ள இருக்கிற ஆள்ல எப்படி இருக்கும்? ஜிக்குள்ள இருக்க ஆள் எப்படி இருக்கும்?
x and it will be g of x. x and g of x தான் இருப்பாங்க. So they are asking about GOF. இப்போ GOF என்னன்னு கேக்குறான். இதை நீ கொஞ்சம் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும். சரியா பசங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் GOF. GOF அப்படின்னா G of f of x கேட்டிருக்காங்க. G of f of x values கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். Now you have to say it. இப்போ நீங்க அப்ப f of x ஓட வேல்யூஸ நீங்க மேப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் f of x வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்கு? f of x டிரா பண்றேன். 1 3 2 சரிங்களா? 2 4 ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க பசங்களா? 1 வந்து 2க்கு மேப் ஆகும் and 3 is mapping to 4 and 2 is also mapping to 2. சரிங்களா? இதுதான் உன்னோட f of x ஓட கிராஃப். கரெக்டா? அப்போ இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்க போறோம். அப்போ 1 போட்டா ஓகேவா? 1 போட்டா ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்போ g of fக்கு 1 போட்டா ஃபைனல் அவுட்புட் என்ன? யூ ஹாவ் டு செக் இட். 1 போட்டா f of x ஓட ஆன்சர் என்னது? 2. அப்போ g of 2 கிடைக்கும். இப்போ g of 2 ஓட ஆன்சர் என்னது? 2 போட்டா என்ன ஆன்சர் கிடைக்குது? 2னு போட்டா வாட் இஸ் ஆன்சர்? யூ கெட்டிங் இட் பசங்களா? 1. ஸோ 1 சரியா? இப்போ 1 போட்டா எனக்கு 1 தான் ஆன்சரா கிடைக்கும். ஸோ இப்போ g of f ஓட மேப்பிங்ல யார் யார் வருவாங்க? who will be coming out? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான், உனக்கு புரியுது, கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். எஸ். ஸோ g of f which means 1 is mapping to 1 itself. ஓகேவா பசங்களா? now check for another number. நெக்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு யார் இருக்கா? 3 இருக்காங்க. சரிங்களா? அப்போ GOFல 3 போட்டு பார்க்கணும். ஓகே 3 போட்டுரும். 3 யாருக்கு மேப் ஆகுது? இட் இஸ் மேப்பிங் டு 4. அப்ப g of 4 ஓட ஆன்சர் என்ன? எஸ், கம் ஆன் எவ்ரிவன். வாட் இஸ் g of 4? சோ g of 4 யாருக்கு மேப் ஆகுது? சோ g ல 4 போட்டா அது யாருக்கு மேப் ஆகுது? That is your answer. 2, right? So it is mapping to 2. So your answer is, நான் இப்போ 3னு போட்டா அது 2க்கு கடைசி எனக்கு ஆன்சரா மாறுது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் நம்பர் 2. ஸோ GOFல 2 போடுறேன். 2 போட்டா 2 எனக்கு 2கே தான் மேப் ஆகும். ஸோ G of 2 will be 1. 2 போட்டா 1 தானே வருது. Yes. So when you put 2, it will get 1. So it is also 1. அப்போ லாஸ்டா 2 is mapping to 1. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் GOF ஓட ஆன்சர். ஓகேவா? அப்போ இதுதான் GOF ஓட ஆன்சர் செட். சரிங்களா? இப்போ f of g ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைண்ட் இட் f of g in the same way. ஓகே? f of g னா என்ன அர்த்தம்? f of g of x ன்னு அர்த்தம். அப்போ எந்த மேப்பிங்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்? g of x ஓட மேப்பிங்கை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ g of x ஓட மேப்பிங் என்ன பசங்களா? Yeah, what is g of x mapping? So it is 2 3 4. So it is all getting into 1 and 2. 1 and 2. Okay. So 1 is 2 is mapped to 1, 3 is mapped to 1, and 4 is mapped to 2. சரிங்களா? Yes. Now you have to guess it பசங்களா. So f of g க்கு first 2 போடுறோம். 2 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? f of 1 கிடைக்கும். What is f of 1? f of 1 is 2. Okay, f of 1 ஓட ஆன்சர் 2னு வருது. ஓகே, and f of g of 3 போடுறீங்க. So f of 3, what is f of 3? f of 3 is 4. ஓகேவா? f of 3 வந்து 4. சாரி, யா ஜிக்கு தானே பார்த்துட்டு இருக்கோம். ரியலி சாரி. G பார்த்து முடிச்சிட்டோம். யா சாரி, f of 1 தான். What is f of 1? Your f of 1 is 2. Okay, and what is it saying that? GOF G of 3 means it is mapping to 1. So f of 1, again f of 1 answer is 2. Okay, and GOF of 4 யாருக்கு மேப் ஆகுது? 2க்கு மேப் ஆகுது. f of 2, what is f of 2? So f of 2 is mapping to 2. No, something ஏதாவது விட்டுட்டேனா? Okay, yeah.
ஸோ தட்ஸ் இட் பசங்களா. அப்போ எல்லாமே நம்மளுக்கு 2 2க்கு மேப் ஆகுது. ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் ஜி? ஸோ your f of g will be 2, 2, 3, 2 and 4, 2. Okay, பசங்களா? Yes. So this is your g f of g. புரியுதாடா? Anyone? You're like, you have to map and see. Yes, you have to map and see. Can you see? Try for this example. Try பண்ணி பாப்போமா? Okay. First GOF. GOF na G of f of x. அப்போ உங்களோட focus என்னவா இருக்கணும்? just f of x ஆ இருக்கணும். இப்போ arrow diagram இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க. just arrow diagram இல்லாம யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? so you can do it. okay, f of g ல அப்ப first என்ன நம்பர்ஸ் போடணும்? இப்போ x f ஓட ஃபங்க்ஷன் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். so this is my f function. இப்போ 1 தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். so இப்போ ஸ்டார்டிங் 1. ஓகேவா? 1 போடுறீங்க. 1 போட்டா 4 ஆ மாறுது. so 4 இங்க யாருக்கு மேப் ஆகுது? ஆல்டர்னேட்டிவ்லி 1. 1க்கு தான் மேப் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 2 தான் ஃபோக்கஸ். 2 வந்து 5க்கு மேப் ஆகுது. அண்ட் 5 இங்க யாருக்கு மேப் ஆகுது? இட் இஸ் 5/2. அண்ட் 3 தான் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ். 3 5 மேப் ஆகுது. அண்ட் 5 இஸ் மேப்பிங் டு 2 அகைன். ஸோ இட் இஸ் 2. ஸோ திஸ் இஸ் யுவர் GOF. GOF முடிஞ்சிருச்சு. இதே f of g. f of g அப்படின்னா f of g of x. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் g of x ஆ இருக்கணும். சரிங்களா? அப்போ f of g க்கு g of x ல இருந்து போகணும். சரிங்களா? வாட் இஸ் g of x ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸோ 4ல ஸ்டார்ட் ஆகுதுடா. சரியா? இப்போ 4 1க்கு போகுது. ஓகே, அண்ட் 1 இங்க 4க்கு போகுது. ஸோ 4 இஸ் மேப்பிங் டு 4 இட் செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் 5 ஸ்டார்டிங் வித் 5 இஸ் மேப்டு டு 2 அண்ட் 2 இஸ் மேப்டு டு 5. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் 6 இஸ் மேப்பிங் டு 4. ராங்கா? it is right. okay, 6 is mapping to 4 and 4 இங்க யாருக்குமே மேப் ஆகல. so 4 இங்க யாருக்குமே மேப் ஆகல. அப்ப 6க்கு இங்க இமேஜே இல்ல. can you see? 6க்கு அப்ப நம்மளுக்கு இங்க இமேஜே இல்ல. அப்போ f of g is not a function. ஓகேவா? அப்போ f of g is not defined. இந்த இடத்துல நம்மளுக்கு அது டிஃபைனே ஆகல. since 6 does not have any image. 6க்கு எந்த ஒரு இமேஜும் இல்லை. so does not have any image. okay, one time I have to explain. arrow diagram வச்சு சொல்றதா? yes Pasila, you want me to say in arrow diagram? yeah, okay, perfect. okay, right. okay பசங்க, let me see this. so இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? GOF கேட்டிருக்காங்க. GOF means G of f of x கேட்டிருக்காங்க. ஓகேவா பசங்களா? so my focus is f of x. அப்போ f of x ஓட arrow diagram வரைஞ்சுக்கோங்க. so 1 2 3 is mapping to 4 and 5. 1 is mapping to 4 and 2 is mapping to 5 and 3 is mapping to 5. சரிங்களா? so அப்போ ஃபர்ஸ்ட் நான் GOFக்கு 1 தான் போடணும். 1 போட்டா அது எங்க போகுது? 4க்கு போகுது. அப்போ G of 4 பார்க்கணும். what is G of 4? G of 4 is 1. okay, so 1 is mapped to 1. அதே மாதிரி 2 is mapped to 2 and 3 is mapped to 3. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ GOFக்கு நெக்ஸ்ட் நான் 2 போடுவேன். so 2 போட்டா it is mapped to 5. so G of 5 is 2 again. and G of 3 போடுவேன். 3 is G of 5 again. so it is again 2. சரிங்களா? அப்போ 1 is mapped to 1, 2 is mapped to 2 and 3 is also mapped to 2. சரியா பசங்களா? yes. so now you check it. what is f of g? அப்ப f of g நம்மளுக்கு என்னன்னா இதே மாதிரி பண்றோம். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு காம்போசிஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். so f of g டிஃபைன்டா இருக்கணும். ஓகேவா? இது எக்ஸிஸ்ட் ஆகும். எப்ப மேம் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் g of x. ஓகே, so ஸ்டார்டிங் வித் x, அதுக்கப்புறம் g of x ஆ இருக்கும். அதுக்கப்புறம் வர்றதுதான் நம்மளோட f of g ஆ இருப்பாங்க. சரிங்களா? so இதுதான் g of x. g of x ஓட டொமைன் என்னது? ரேஞ்ச் என்னது? ஓகேவா? g of x ஓட டொமைன் இந்த சைடுல இருக்கிற x, ரேஞ்ச் இங்க மேப் ஆகிற எலிமெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ f of g ஓட டொமைன் அது, ரேஞ்ச் இது நல்லா தெரிஞ்சுக்கோ. f of g ஓட டொமைன் வந்து நம்மளோட g of x இந்த செட், அண்ட் இவனோட ரேஞ்ச் வந்து இந்த செட்.
ஓகேங்களா? ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கிருந்து இப்படி ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும். இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும். அப்போ ஜியோட ரேஞ்சும் எஃபோட டொமைனும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப மட்டும்தான் காம்போசிஷன் பாசிபிள். சரிங்களா? இப்போ ஜியோட ரேஞ்சும் எஃபோட டொமைனும் ஷுட் பி ஈக்குவல். தென் ஒன்லி இட் இஸ் பாசிபிள். ஓகே, தென் ஒன்லி இட் இஸ் பாசிபிள். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேப் வந்திருக்கு. இப்போ ஜியோட டொமைன் என்னது? ஜியோட ரேஞ்ச். ஓகேவா? ஜி ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் என்னது? ரேஞ்ச் ஆஃப் ஜி. செக் அபவுட் ரேஞ்ச் ஆஃப் ஜி. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஜி என்னது நம்மளுக்கு? வாட் இஸ் யோர் ரேஞ்ச்? ரேஞ்ச் தான் மேப் ஆவர் எலிமெண்ட்ஸ் மட்டும். ஸோ இட் இஸ் 1, 2 and 4. ஓகேவா பசங்களா? அதுவே டொமைன் ஆஃப் எஃப் பாருங்களேன். வாட் இஸ் எஃப் ஆஃப் டொமைன்? எஃபோட டொமைன் என்னது? ஸோ எஃபோட டொமைன் வந்து 1, 2 and 3. they are not equal. so they are not equal. நிச்சயமா அந்த இடத்துல காம்போசிஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு 6க்கு இமேஜே இல்லைன்னு வந்திருக்கு. ஓகேவா பசங்களா? you all getting it now? புரியுதா பசங்களா? எஸ், ஐ ஹோப். யா, பர்ஃபெக்ட். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரியலி பெஸ்ட் யூ. நானும் உங்களுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் மக்களே. யாரையும் நான் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் கூடவே நம்மளோட சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் எஃப் அண்ட் ஜி பி 2 ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஆர்லேருந்து ஆரில் போகிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 4 and g of x is equal to x square plus 3. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? f and g are 2 functions. Fine. Okay. What is g of f? g of f na என்னது? g of f of x. கரெக்டா? So first g of f of x. What is your f of x? Your f of x is 3x minus 4. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம் பசங்களா? இங்க இருக்க எக்ஸ் பிராக்கெட் g of x, இந்த எக்ஸ் இருக்க எக்ஸ் பிராக்கெட்டுக்கு பதிலா இந்த பிராக்கெட் ரீப்ளேஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ அந்த என்னது 3x minus 4ன்னு அதுக்கப்புறம் மேலே பார்த்தா ஒரு ஸ்கொயர் இருக்கு, பக்கத்துலேயே 3 இருக்கு. சரிங்களா? வாட் இஸ் திஸ் ஆன்சர்? ஸோ திஸ் ஆன்சர் இஸ் இட் இஸ் 9x square plus 16. இது 2 பத்தி 12, 2 பத்தி மல்டிபிள் பண்ணா 24x plus 3. So this is your final answer. Okay வா பசங்களா? So g of f na இதுதான். What is f of g? So f of g na f of g of x ன்னு எழுதுவோம். So what is g of x? questionல என்ன g of x கொடுத்திருக்காங்க? x square plus 3. இப்போ நீங்க நோட் பண்ண வேண்டியது f of x questionல என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா it is 3x minus 4. So இங்க இருக்க x பிராக்கெட்டுக்கு பதிலா இந்த பிராக்கெட் ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 தான் இருக்கு, அதுக்கப்புறம் பிராக்கெட் இருக்கு. ஸோ அந்த பிராக்கெட்டுக்கு பதிலாக நான் இந்த பிராக்கெட் போட போறேன். அண்ட் கூட ஒரு -4 இருக்கு. ஸோ இட் இஸ் 3x square plus 9 minus 4. ஸோ 3x square plus 5. This is your answer. யா மகளே, you all getting it? ஸோ இந்த காம்போசிஷன் எல்லாமே நம்ம 10th படிச்சிருப்போம். கரெக்டா? You all study, right? So if the statement f and GOF are 1-to-1 function, okay va? f க்கும் and GOF ங்கிறது ஒரு 1-to-1 function, then G is 1-to-1 function. It is not true or true. அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, திங்க் இட் அண்ட் சே. சரியா? நீ கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் பதில் சொல்லணும். சரியா பசங்களா? ஸோ இட் மீன்ஸ் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்கிருந்து ஒரு லைக் ஏபின்னு ஒரு செட் இருக்கு, இதுக்கு போறது தான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கிருந்து போற ஒவ்வொருத்தங்க தான் 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்காங்க. ஓகே, வாட் இஸ் ஜிஓஎஃப்? ஜிஓஎஃப்னா என்னது? ஸோ இந்த எஃப்ல இருந்து அகெயின் ஒரு ஃபங்க்ஷன் போகும், ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் போகும், அதுதான் ஜிஓஎஃப். ஸோ இங்க இருக்க ஜிஓஎஃப் வந்துட்டு இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அப்படின்னா g of x, g of xனா ஸ்ட்ரெயிட்டாவே இந்த xக்கும் gக்கும் நடுவில் இருக்கிற பேரிங்.
அப்ப இந்த எக்ஸுக்கும் ஜிக்கும் நடுவில் இருக்கிற பேரிங் 1 to 1 இருக்குமா இல்ல சிம்பிளி இட் how it becomes? நிச்சயமா 1 to 1 தான் இருக்கும். இங்கிருந்து இங்க போய் இங்க போறது ஸ்ட்ரெயிட்டா, அப்ப இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு தானே போக போகுது. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி 1 to 1 ஃபங்க்ஷன். புரியுதா பசங்களா? இட் இஸ் டெஃபினெட்லி இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஓகே, பட் we have a restriction. இந்த இடத்துல நம்ம கிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. Okay, so what is x? So a set, b set, இதுதான் உன்னோட f function f of x. அப்ப இங்கிருந்து ஒரு மேப்பிங் இங்க போகும். This is 1 to 1 function. So இங்கிருந்து இங்க ஒரு ஆள் போறாங்க. ஓகே, and what is GOF? GOF னா இங்கிருந்து இங்க அகைன் ஒரு ஃபங்க்ஷன் f of g of x, g of f of x இருக்கும். கரெக்டா? அப்ப இங்கிருந்து இங்க போறவங்களா இருப்பாங்க, இங்கிருந்து இங்க போறவங்களா இருப்பாங்க, இங்கிருந்து இங்க போறவங்களா இருப்பாங்க. So this is your GOF. GOF is 1 to 1 function. ஆனா அப்ப ஜிக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஜிங்கிறது ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்றது மட்டும். ஜிங்கிறது ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்றது மட்டும். அப்ப இதுல ஒரு ஆள் எக்ஸ்ட்ராமா இப்படி இருந்து இப்படி போயிருக்கும். ஸோ தட் இப்போ ஏ அண்ட் பிக்கு ஒரே யூனிக், லைக் யூ வாண்ட் ஹாவ் 1 to 1 ஃபங்க்ஷன். இவனுக்கும் அதே ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க, இவங்களுக்கும் அதே ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். பட் ஈவன் தோ இப்படி ஒரு எலமெண்ட் இங்க எக்ஸ்ட்ராவா வந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்தோட 1 to 1 அஃபெக்ட் ஆக போறது இல்லை. கரெக்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல ஜியை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணனா ஜி வந்து 1 to 1 இல்லாம வரக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 1 to 1ஆவும் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஓகேவா பசங்களா? ஸோ யூ ஹாவ் அ பாசிபிலிட்டி தட் ஜி இஸ் நாட் 1 to 1. ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? எஸ், இட் இஸ் நாட் ட்ரூ. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. சரியா பசங்களா? எஸ். Tomorrow class timing. Tomorrow you won't have any class பசங்களா, because like May 1, 2, 3, 4 இந்த 4 நாளும் வந்துட்டு நீட்டுக்காக தான் இந்த சேனல் ஃபுல்லா ஒர்க் ஆக போகுது. ஸோ apparently you don't have tomorrow classes. ஓகேவா மக்களே? எஸ். ஸோ everyone, so can you try this 2 examples? At least examples ஆச்சு முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இதுலயும் சேம் f of g தான் கேட்குறாங்க. யூ ட்ரை அண்ட் see what is your f of g ன்னு. ஓகேவா மக்களே? 12 students are waiting. Yes, of course I have to end this live மக்களே. ஸோ bye bye பசங்களா. கிரேட் செக்ஷன்ஸ். ஸோ எல்லாருமே அந்த எக்ஸாம்பிள்ஸை ட்ரை அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ bye.